அப்படி என்ன கஷ்டத்தை கொடுத்துட்டேன்னு நீயே கேளுமா. என்ன குட்டி சொல்ற? இன்னுமா வரல? முதல்ல அவனுக்கு போன் போடு. முதல்ல நீ வீட்டுக்கு வா. ப்ளீஸ் என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. அவன் ஒரு அனாதையா. அசோக் நகர் பிரான்ச்ல அந்த ஸ்டாக் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிட்டேன் சார். எல்லா வேலையும் நீயே பார்க்கணுமா? அது எதுக்கு ஆள் போட்டு பார்க்கலாம்ல? எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம நேர்ல நின்னு பார்க்குற மாதிரி வராது சித்தப்பா. உன்னை மட்டும் தான் பிடிக்கும். இந்த கடையும் உனக்கு தான். இதுக்கா நான் இத்தனை வருஷம் போராடினேன். என் கஷ்டத்துக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம பண்ணிட்டானே. நல்லா படிச்சிருக்கேப்பா. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் பாட்டி. நம்ம நடராஜா பாக்குறப்ப அண்ணனை பாக்குற மாதிரியா இருக்கலாமா? 6 அடி ஒசர ஆம்பளை ரோட்ல நடந்து போனா பாக்குற ஜனங்க அத்தனை பேரும் கையெடுத்து கும்பிடுவாங்க. நான் எதை சொன்னாலும் தட்ட மாட்டான். ஆனா அந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் பேச்ச கேட்டிருந்தான்னா என் பேர பிள்ளைங்க இப்படி கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம். ஆமா, பரீட்சை எழுத போறவங்கிட்ட பழசெல்லாம் பேசி மனசை கஷ்டப்படுத்தாத. ஒரு விவஸ்தை கெட்டவ. நடராஜ் கொஞ்சம் இருப்பா, இந்த வரேன். பரீட்சையை நல்லபடியா எழுதிட்டு வாயா. சரிங்க பாட்டி. என் கண்ணே பற்றும் போல் இருக்கே. இப்ப உன்னை பாக்குறதுக்கு எவ்வளவு லட்சணமா இருக்க தெரியுமா? எத்தனை நாள் உனக்கு நல்ல துணியை கூட போட்டு பார்க்காம இருந்திருக்கா. அவன் நல்ல ட்ரெஸ் வச்சுக்கிட்டா போட மாட்டேன்னு சொல்றான். இந்த வயசுல என்ன தேவை நாம தான் பார்த்து செஞ்சாகணும். இங்க பார், பட்னியா கூட இருந்துடலாம். நாம போட்டிருக்கிற சட்டையில பசி தெரியக்கூடாது. நல்ல சட்டை போட்டிருக்கிறப்பதான் யாருக்கிட்டையும் பேசுற துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தானா வரும். உங்க அப்பா கூட மடிப்பு கலையாம தான் போட்டிருப்பான். அதான் சித்தப்பா கிட்ட வந்துட்டே இல்ல. இனி நீயும் உன் சித்தப்பா மாதிரி நல்லா இருப்ப. வசந்தா, இங்க வா. வரேங்க. என்னங்க? என்ன டிஃபன் பண்ணிருக்க? பொங்கல். ஏண்டி, பரீட்சை எழுத போறவனுக்கு பொங்கல் போட்டா தூக்கம் வராது? அப்பா, எனக்கும் இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு. நானும் பொங்கல் தான் சாப்பிட்டு போறேன். தூங்குறதுக்குன்னே காலேஜ் போறவங்க பொங்கல் புளியோதரைன்னு எது வேணாலும் சாப்பிடலாம். டேய், வரேன் பாட்டி. பாய். பாய் பா. வரேன்ட்டே. பாய் பாட்டி. பாய்ப்பா. வரமா. சஞ்சய், ஒரு நிமிஷம் ரா. இந்தா, இத வச்சுக்க. என்கிட்ட பணம் இருக்குப்பா. வச்சுக்கப்பா. திடீர்னு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டா யோசிக்காம செலவு பண்ணணும். அப்பதான் நம்ம மேல ஒரு மரியாதை வரும். எப்பவுமே ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாத. நிறைய செலவு பண்றப்பதான் நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வரும். சரி, வரேன்பா. சஞ்சய், நம்ம டிரைவர் அவர் சொல்லு. சரிப்பா. தம்பி, நீ எக்ஸாம் எழுத போற. பொங்கல்லாம் வேண்டாம். ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிடு. சரிங்க சித்தப்பா. ஐயா, கார் சாவி. வசந்தா, வண்டி சாவி எடுத்து கொடு. டிரைவர் ஐயா, இவனும் என் புள்ள மாதிரி தான். சரிங்கய்யா. இனிமே தம்பியை நீ தான் நம்ம கார்ல கொண்டு போய் காலேஜ்ல விட்டு வரணும். சரிங்க. அப்படியே நடராஜுக்கு கார் ஓட்டவும் கத்து கொடுத்துற. சரிங்க. சரி, போய் வண்டி எடு. வரேங்க. சித்தப்பா, கார்லாம் இதுக்கு பைக் இருந்தா போதும். அதுக்கு என்னப்பா, வாங்கிட்டா போச்சு. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். போறப்போ ஒரு நல்ல ஹோட்டல்ல சாப்பிட்டு போ. இது உன் வீடு. எதுக்காகவும் தயங்கவோ யோசிக்கவோ கூடாது. அப்புறம் நீ உங்க அம்மா கூட இருந்ததுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். நான் உன் சித்தப்பா இல்ல, ஃப்ரெண்டு. அத புரிஞ்சுக்கோ. சரி. இந்தா, இத வச்சுக்க. சித்தப்பா, எதுக்கு இவ்வளவு பணம்? இது உன் பாக்கெட் மணி தான். மாசம் மாசம் வாங்கிக்க. மற்றபடி துணிமணி அது இதெல்லாம் நான் உனக்கு தனியா வாங்கி கொடுத்துறேன். உனக்கு நீ ஆசைப்பட்டதெல்லாம் இப்ப மட்டும்தான் செஞ்சுக்க முடியும். குடும்பம்னு ஒண்ணு ஆயிட்டா தனியா எதையும் ஆசைப்பட முடியாது. அப்புறம் சின்ன வயசுல ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கலையேன்னு உட்கார்ந்து வருத்தப்படவும் முடியாது. என்ன வேணாலும் என்கிட்ட தயங்காம கேளு. சரிங்க சித்தப்பா. நான் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன். நீ நல்லா படிச்சு என் பேரை காப்பாத்தணும். கண்டிப்பா காப்பாத்துவேன் சித்தப்பா. நான் வரேன் சித்தப்பா. ஒரு நிமிஷம்ப்பா. நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காத. என்ன சித்தப்பா நீங்க?
என்னன்னு சொல்லுங்க. 1000 இருந்தாலும் அண்ணி உன்னை பெத்தவங்க. அவங்க செஞ்சதெல்லாம் ஒரே ஒரு தப்பு தான். பிள்ளைங்க கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, நாம நினைச்சதுதான் நடக்கணும்னு அடம் பிடிச்சதுதான். அதுக்குன்னு நாம அவங்கள ஒதுக்கிட முடியாது. அவங்க தப்பு பண்ணியிருந்தா கூட நாம மன்னிச்சிடணும். அதான் படிச்சவங்களுக்கு அழகு. பையன் காணாம போயிட்டான், எங்கன்னா அவன் கெட்டு போட்டுன்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அப்படியே நினைச்சா கூட அது அவங்க தப்பு இல்லை. என்ன கோவப்படுறது அவங்க கூட பிறந்த குணம். அவங்கள கேட்கிற ஊர்க்காரங்களுக்காவது பதில் சொல்லணும் இல்லையா? அதனால எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம கார்லயே போய் அவங்கள ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு வந்துரு. பாத்தியாடா, இதாண்டா உன் சித்தப்பன். இப்படிப்பட்டவனை புரிஞ்சுக்காம உன் அம்மா இவனை ஆகாதவன்னு சொல்றான். நீயாவது புரிஞ்சுக்கிட்டு உன் சித்தப்பனை அனுசரிச்சு இருக்கணும். என்னம்மா நீ? எனக்கு சஞ்சய் வேற நடராஜ் வேறையா? எக்ஸாம் எழுத போற பையன்கிட்ட அது இது பேசி குழப்ப வேண்டாம். நீ போய் நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வாப்பா. வர வழியில் அம்மாவை பார்த்துட்டு வந்துரு. சரி, வரைஞ்சதுப்பா. வரம் பாட்டி. சரி. வரைஞ்சது. என் பேர பிள்ளைகளுக்கு நல்ல காலம் வந்துருச்சு. கடவுளே, மறுபடியும் இவங்க மனசு மாறாம இப்படியே இருக்கிற மாதிரி நீ தான் பாத்துக்கணும். என்னங்க அதுக்குள்ள கை கழுவிட்டீங்க? போதும் மதி. 2 தோசை தானே சாப்பிட்டீங்க? இல்ல மதி, லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லஞ்ச் காலேஜ் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கோங்க. ஏன் மதி? நான் அம்மா வீடு வரைக்கும் போகணும். ஓ, போயிட்டு வாயே. ஓகே, நான் கிளம்புறேன். அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. எம்மதி, அத்தை. இங்க வாங்க. என்னங்க அத்தை? இப்ப எதுக்குடி அம்மா வீட்டுக்கு போற? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அம்மா வீட்லயே இருக்கணும்னா எதுக்குடி தனி வீடு பார்த்து குடித்தானே வரணும்? இல்ல அத்தை, நடராஜ் இன்னும் வீட்டுக்கு வரல. அவன் வந்துட்டா நானு. ஆமா, சிங்கப்பூருக்கு போய் அவன் மூட்டை கட்டி சம்பாரிச்சு எடுத்துட்டு வர போறானாக்கும். நீ போய் ஆர்த்தி எடுத்து அவனை வரவேற்கணுமா? அவன் தான் ஏதோ கொழுப்பெடுத்து போய் திரியிறானா, நீங்களும் அவன் பின்னாடி போய் கெஞ்சிட்டு திரியுறீங்க. இல்ல அத்தை, அவன் சித்தப்பா வீட்ல இருக்கான், இன்னும் வரல. அதான். அவன் சித்தப்பா வீட்ல இருந்தா குடியா முழுகி போயிரும். நேத்து ஒரு ராத்து தானே உன் தம்பி உங்க சித்தப்பா வீட்ல இருந்தான். அத கூட உங்க அம்மாவால ஏன் பொறுத்துக்க முடியல? அம்மா இன்னும் பழசே நினைச்சிட்டு இருக்காங்க. அதான். அடி போடி கூறு கட்டவல. உங்க அம்மா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அவங்களால உங்க சித்தப்பா அளவுக்கு சம்பாதிக்க முடியுமா? உன் வயசு பிள்ளைங்க தானே சஞ்சய் நித்யாவும். அவங்க எப்படி இருக்காங்க? எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. உங்களால அப்படி வாழ முடிஞ்சுதா? முடியல. ஏன்? தலையெழுத்துன்னு சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? உங்க அம்மாவோட வீம்பும் தலைக்கணமும் தான். சஞ்சய் நித்யா மாதிரி உங்களை வளர்க்க முடியலையேன்னு உங்க அம்மா ஆதங்கப்படுறாங்க. அது உண்மைதான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஆதங்கப்பட்டா மட்டும் போதுமா? உங்க அப்பா செத்து போனதுக்கு மட்டும்தான் விதி காரணம். மத்தபடி நீ உன் தம்பி உன் தங்கச்சி எல்லாம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் உங்க அம்மாவோட புடிவாதம் தான். நல்லா யோசிச்சு பாரு மதி. உங்க அப்பா உயிரோடு இருந்து உன் தம்பி ஓடி போயிருந்தானா இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவனை கட்டி தூக்கிட்டு வந்திருக்க மாட்டாரு. அது உங்க அம்மாவால முடிஞ்சுதா? அழுது புடவை பூரா சளி சிந்தி போட்டதுதான் மிச்சம். சரி, நம்மளால முடியல, அதை ஒத்துக்கிட்டு உங்க சித்தப்பாட்ட சொல்லியிருந்தா அவருக்கு இருக்கிற வசதிக்கு 1/2 நாள்ல ஆளை கொண்டு நிறுத்திருக்க மாட்டாரு. ஏதோ அவன் நல்ல நேரம் அவனா உங்க சித்தப்பா வீட்டுல போய் சேர்ந்துட்டான். பேசாம அவன் அங்கேயே இருக்கட்டும், அதான் அவனுக்கும் நல்லது. ஏதோ இம்புட்டு காலத்தையும் உங்க அம்மா வீம்புலயே ஓட்டிட்டாங்க. இப்பவும் புரிஞ்சு நடந்துக்கலான்னு வையேன், அடுத்தது உன் தம்பி வாழ்க்கை தான் வீணா போகும். பேசாம உன் தம்பி உன் சித்தப்பா வீட்லயே இருக்கட்டும், அதான் உங்க குடும்பத்துக்கும் நல்லது. நீ தான் உங்க அம்மாவுக்கு இதெல்லாம் புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும். என்ன சொல்லுவேல்ல? கண்டிப்பா சொல்றேன் அத்தை. சரி சரி, நீ சீக்கிரம் போ. உன் தம்பி வந்தாலும் வந்திருப்பான். போ. அம்மா. பிசாசு பிசாசு. ஏண்டி வாயால கூப்பிடக்கூடாது? இல்லம்மா, எப்பவுமே சின்னதா பிட்டு தான் போடுவேன். இப்ப என்ன பெருசா நங்கூரமே போட்டு வச்சிருக்க? நீ ஏண்டி பேச மாட்ட? 4 காசு சம்பாதிக்கிறதுக்குள்ள எனக்கு இல்ல நாக்கு தள்ளுது. இப்ப நீ பேசுறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் என்னமா சம்பந்தம்? ஏய், இப்ப நான் போட்டது தாண்டி அஸ்திவாரம். இதுல இருந்து தான் கதிர் ஸ்டோருக்கு பாலமே கட்ட போறேன்.
இருந்தாலும் உனக்கு துணிச்சல் ரொம்ப ஜாஸ்திமா. அந்த சொத்துக்கு சொந்தக்கார என்கிட்டயே அதை திருட போறேன்னு சொல்றியா? அடி செருப்பால. ஐயோ ஐயோ ஐயோ, என் பொண்ணு என்ன மாதிரியே இருக்கால. இந்த எக்ஸாம் மட்டும் கண்டுபிடிச்சான் கையில வச்சான் அம்மா அவனை ஒப்புல ஊற வச்சு அடி பண்ணான். நிமிஷம் எத்தனை முடிய போகுது? அது உனக்கு. நானெல்லாம் ஆள் பாதி அரியர் பாதின்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்டா வெறுப்பேத்துற? அச்சான் வாடா. என்ன மாப்பிள, எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? ஆமா நீ? நான் சிவனாகிற மாப்பிள. புரியலையே. என்ன மாப்பிள, பிட்டுக்கு மண் சுமக்கிறது தான். எங்கடா மாலு? யாரை கேட்குற? ஏய் அதான் ட்வின்ஸ் பேர் மாதிரி ஒன்றா சுற்றிட்டு இருப்பீங்களே. புரியலையே. அதான் மாப்பிள, நட்ராஜ சொல்றான்டா. தெரியல. அவனுக்கு என்னடா தங்கமான பையன். ரோஹித், பிஜு, நடராஜ் இவங்க 3 பேர் வாழ்க்கையும் செயினுக்குள்ள ஒரு வட்டம் மாதிரி சுத்துது இல்லடா மாப்ள? ஒரு பைக்கு, ஒரு ஹெல்மெட், ஓஹோன்னு வாழ்க்கடா. டேய், என்னால இந்த தொழில் கல்வியே முடிக்க முடியல. ஆனா அவனுக்கு ஒரு தொழிலை கத்துன்னு எங்கேயோ போயிட்டானுங்களா? டேய், அவன் செயின் எடுத்தது நீ பாத்தியா? தெரியாம நீயே வளராதடா. ஏய் ஏதோ தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் வச்சு தப்பிச்சிட்டாண்டியே. அடுத்த தடவை மாட்டினா என்கவுண்டர் தான். டேய் இது பார், நம்மலாம் ஒன்னா இருக்க போகிறது இந்த ஒரு வாரம் தான். தேவையில்லாம எதுக்கு பிரச்சனை? போங்கடா. ஏய் அவனை சின்ன உனக்கேண்டி கோவம் வருது? நீ அவனு பார்ட்னரா? டேய் இதுக்கு மேல பேசினா நல்லா இருக்காது. டேய் அவனும் நம்ம கூட படிக்கிறவன் தான். மச்சான் இங்க போறா, அவன நல்லா டெவலப் பண்றா. தலைவர் அதுக்குள்ள கார் வாங்கிட்டாரு. டேய் எப்படா வந்த? எங்கடா போயிருந்த? மொபைல் ஏன்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்த? நல்ல வேளை எக்ஸாமுக்காக வந்த. உன்னை காணோன்னு அம்மா எவ்வளோ துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? எங்கே தான்டா போயிருந்த? டேய் முதல்ல இந்த மாதிரி இன்டிசென்ட்டாக பிஹேவ் பண்ணுறது நிப்பாட்டு. சும்மா அட்வைஸுங்கிற பேரில் மொக்க போடாத. டேய் நான் உனக்கு அட்வைஸ்லாம் பண்ணலடா, உனக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். அவனுக்கு எதுக்குடா இவ்வளோ பணம்னு உங்கள் அம்மா என்னை கேட்கும்போது சொல்லாம் மறைச்சிட்டேன்டா. உன் கூட சேர்ந்து நானும் தப்பு பண்ணிட்டேன். அதனால தான் இப்போ போய் அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லு போடா. அப்படி நினச்சிருந்தா நான் எப்பயோ சொல்லியிருப்பேன். என்னடா முறைக்கிற? உன்னை காணோன்னு ரொம்ப துடிச்சு போனது உங்கள் அம்மா மட்டும்தான். பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமாக இருந்துச்சுடா. நான் போய் மது கிட்ட கேட்டதுக்கு நீ ஃபோனே பண்ணலன்னு சொல்லிட்டா. உன்னை யாரும் இதெல்லாம் மது கிட்ட போய் பேச சொன்னது? டேய் அவகிட்ட பேசுவ, பெத்த அம்மா கிட்ட பேச மாட்டியாடா? அவளுக்கு உண்மையிலே உன் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா உன்னை வீட்டுக்கு வர வைக்கணும்னு நினச்சிருப்பா. இங்கே பார், அவள் பழகிறது என்னமோ டைம் பாஸ்க்கு மட்டும்தான். இன்னொரு வார்த்தை மதுவை பற்றி ஏதாவது பேசுன நடக்கிறது வேற. நான் தான் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாங்கிறல்ல, அப்படியே என்னை வந்து டார்ச்சர் பண்ணுற. இப்படியெல்லாம் பேசி தப்பிக்க முடியாது. சரி போனதெல்லாம் போட்டோம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு வா. இதுக்கப்புறமும் மதுக்கு செலவு பண்ணுறேன்னு சிக்கல்ல மாட்டிக்காதரா. இது பார், இப்போ உன்னோட பொசிஷன் என்னன்னு மது கிட்ட ஃப்ராங்காக சொல்லிடு. அவள் உண்மையிலே உன்னை லவ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிப்பா. நெக்ஸ்ட் இந்த கோர்ஸை முடிச்சுட்டு ஒரு நல்ல ஜாப் தேடிக்கும். அதுக்கப்புறம் அம்மாவை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடலாம்டா. இப்போ எதுக்கு நீ ஓவராக பேசுகிற? மதுவை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? என்னைக்காவது ஒரு நாள் நீ கது ஸ்டோர்ஸ் பார்ட்னர் இல்லைன்னு தெரிய வரும். அப்போ உனக்கே தெரியும்டா. ஏண்டா நான் கது ஸ்டோர்ஸோட பார்ட்னர் இல்லைன்னு உனக்கு யாரா சொன்னது? ஆ இப்போ என் பொசிஷன் என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ பாட்டு பேசிட்டே இருக்கா? ஆமாம், உங்ககிட்ட ஒரு நாள் கடனாக வாங்கியிருந்தல, அதை இந்தா வட்டி முதலமா வச்சுக்க. நான் டேய் கேவலம் ஒரு பொண்ணுக்காக உங்கள் அம்மாவே. டேய் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுன மணி வேற 9க்கு மேல ஆகுது. இனி எப்ப வந்து எப்ப கிளம்புவான் இவன்? 10 மணிக்கெல்லாம் பரீட்சை ஆரம்பிச்சிருவாங்க குட்டி. நீ எதுக்கும் அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ண. இந்த போடு. ஹலோ, யார் பேசுறீங்க? நீ தானம்மா ஃபோன் பண்ணிருக்க. உனக்கு யார் வேணும்? அங்க நட்ராஜ் இருக்கானா? ராங் நம்பர். என்ன குட்டி, என்ன சொல்றாங்க? ராங் நம்பர்னு சொல்றாங்கம்மா. மறுபடியும் போடு. ஹலோ ஹலோ, அங்க நட்ராஜ் இருக்கானா? இன்னைக்கு அவனுக்கு எக்ஸாம் இருக்கு. ராங் நம்பர்மா. அம்மா மறுபடியும் ராங் நம்பர்னு சொல்றாங்கம்மா. பதட்டப்படாம சரியா போடுமா. வாமதி. ஹலோ, கதிர் ஸ்டோர்ஸ் ஓனர் வீடுங்களா? ராங் நம்பர்மா. அம்மா திரும்ப திரும்ப ராங் நம்பர்னு சொல்றாங்கம்மா. ஒண்ணுமே புரியலையே குட்டி. ஒருவேளை உங்க சித்தப்பா வீட்டுல தெரிஞ்சு இப்படி பண்றாங்களான்னு தெரியலையே. மா என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரியாம யாரையும் தப்பு சொல்லக்கூடாதுமா.
முதல்ல இவ நம்பரை கரெக்டா போட்டாலான்னு கேளு. அம்மா மொபைல்ல கூட நம்பர் போட தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லம்மா. என்ன குட்டி சண்டை போடுற நேரமா இது? அம்மா வேணும்னா அந்த மகாராணியை கரெக்டா நம்பர் போட சொல்லுமா. இந்தா மதி நீ பேசுமா. எங்களை தான் உங்களுக்கு பிடிக்காது. நீ தான் இப்ப அவங்க கிட்ட நல்லா பேசுறியே. மா இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி குத்தலா பேசுற? நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. எங்களை அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்ற, அவங்க கிட்ட என்ன மட்டும் பேச சொல்ற. நான் என்ன தினமும் அவங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் கொலாவிட்டா வர? அது எதுக்குமா ஒரு இக்கு வச்சு பேசுற? ஒரே ஒரு தடவை அவங்க விருந்துக்கு கூப்பிட்டாங்க, போனேன். அது கூட உனக்கு தெரியாம திருட்டுத்தனமா போகலையே. அப்படியே போயிருந்தாலும் அவங்க கொடுத்த தேவாமிரதத்தை உன் 2 பிள்ளைங்களுக்கும் கொடுக்காம நான் மட்டும் சாப்பிட்டுறலையே. நான் அவங்க கூட பேசுறது உனக்கு பொறுக்கல. ஆனா உன் புள்ள இப்ப அந்த வீட்டுல தான் போய் உட்கார்ந்துருக்கான். மா நான் வாய் தவறி இதை சொல்லிட்டேம்மா. தப்புதான், என்னை மன்னிச்சுக்கோமா. நேரம் ஆயிட்டு இருக்கு, பரீட்சை ஆரம்பிச்சிருவாங்க மதி. தயவு செஞ்சு அவனை கூப்பிடு மதி. இந்த புடி. ஹலோ, நான் மதி பேசுறேன். மதி சொல்லுமா, எப்படி இருக்க? இல்ல சூர்யா ரொம்ப நேரமா இந்த நம்பருக்கு ட்ரை பண்ணிருக்கா. நம்ம சூர்யாவா? எங்க போன் அவகிட்ட கூட. அவ பேச மாட்டாளான்னு நாங்கெல்லாம் ரொம்ப தவிச்சு போயிருக்கோமா. அட நம்பர் கிடைக்கலன்னா என்னம்மா, ஒரு கால் டாக்ஸி பிடிச்சு நேரா வீட்டுக்கு வர வேண்டியது தானே? இல்ல நடராஜ பத்தி பேசுறதுக்காக தான். அவன் காலேஜுக்கு போயிருக்காமா. எப்ப சித்தப்பா? காலையில நடராஜ கொஞ்சம் திட்டிட்டேன், அதான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன சித்தப்பா, என்ன பண்ணா? ஏதாவது தப்பு பண்ணிட்டானா?